Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yeshua. 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 Emmanuel. 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபம் விசேஷித்த விதமாக நாம் கிறிஸ்து இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமின் சாயலை விட்டு கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பழைய ஆதாமை நாம் முழுவதுமாக நம்முடைய சரீரத்திலிருந்து நாம் ஒழித்து போட்டு புதிய ஆதாமாகிய கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டுமாம். மேலும் நீங்கள் மண்ணானவனுடைய சாயலை அணிந்து கொண்டிருப்பது போல அந்த விண்ணானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரியமானவர்களே, நம்முடைய முழு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றிலுமே மாற்றங்கள் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வெறுமனே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அதாவது நாம் ஆவிக்குரிய ரீதியாக நாம் ஜெபித்தால் மட்டும் போதுமென்றல்ல, நம்முடைய சரீரத்துக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டுமா? இந்த மூன்றும் மாறுகிற பொழுதுதான், மறுரூபம் அடைகிற பொழுதுதான் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். தேவ ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் நிரப்ப முடியும். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தில் இணைந்து கேட்க வேண்டியது, இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி பிதாவுக்கு பிரியமான ஒரு மகனாய் வாழ்ந்தாரோ, அதுபோல நாமும் கிறிஸ்து இயேசுவையே நாம் பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை நாம் கடைபிடித்து அவரை போல நாம் மாற வேண்டும் என்பதுதான், மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய விருப்பம். நம் தேவனுடைய விருப்பம் அதுவே. என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது, ஆண்டவரே, இயேசுவே, என்னை மாற்றும் அப்பா, உம்மை போலவே என்னை மாற்றும் அப்பா, உம்முடைய சாயலுக்கொப்பாய் என்னை மாற்றும். எப்பொழுது பிசாசானவன் உங்களை காண்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவை உங்களுக்குள் காண்பானோ, அப்பொழுது அவன் உங்களை கண்டு பயப்படுவான், உங்களை விட்டு அவன் விலகி போவான். ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாகவும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை மறுரூபமாக்க, நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும்படிக்கு தேவ ஆவியானவர் நம் உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே சந்தோஷம், சமாதானம், எல்லாவற்றுக்கும் மேலாக உற்சாகம், ஹல்லேலூயா, நித்திய அந்த மகிழ்ச்சி,
சமாதானம், நிறைவு இவையெல்லாம் கொண்டிருந்தவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. அதே சந்தோஷம், அந்த உன்னதமான அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளும் அது வேலை செய்ய வேண்டும். உங்களுக்குள்ளும் அந்த பரலோக சந்தோஷத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் நம் பிதாவாகிய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் தம் அடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக தந்தருளினாராம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ ஜனமே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நமக்கு என்ன கற்றுத்தந்தார் என்பதை நாம் தியானித்து அவரை போல நாம் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பூமியிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்க முடியும். ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களை நம்மால் கொள்ளையடிக்க முடியும். பரலோகத்துக்கு நேராக ஒவ்வொரு ஜனங்களையும் நாம் திருப்ப முடியும். ரட்சிப்பு நமக்குள்ளிருந்து அது வெளிப்படும். ஜீவ ஊற்று நமக்குள்ளிருந்து பெருக்கெடுத்து ஓடும். அது போகும் இடமெல்லாம் மீட்பும் ரட்சிப்பும் விடுதலையும் உண்டாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் உண்மையாய் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஜெபத்தை இணைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்பொழுதும் நாம் அந்த பிதாவை நோக்கி, அந்த தேவனை நோக்கி, நம்முடைய கிறிஸ்து இயேசுவை நோக்கி, என்னை உம்மை போல மாற்றும் ஐயா. இந்த பூமியிலே நீர் எப்படி வாழ்ந்து இந்த உலகத்தின் பாவங்களை, உலகத்தில் உண்டானவர்களை, உலக மனுஷனை, உலகத்தில் இருக்கிற பொல்லாத இருளின் அந்தகார கிரியைகளை நீர் எப்படி மேற்கொண்டீரோ அதுபோல இயேசுவே இந்த பூமியிலே நான் சகலவற்றையும் மேற்கொள்ள, அதை ஜெயிக்க எனக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. உன்னதமானவரே, நீர் எங்களில் அன்பாய் இருந்தது போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க எங்களை உம்மை போல நீர் மாற்றுவீராக ராஜா. பிதாவே, நீங்களும் இயேசுவும் ஒன்றாய் இருப்பது போல நானும் உங்களில் ஒன்றாய் இருக்கிற கிருபையை எனக்கு தாரும் அப்பா. உம்மை போல நானும் நீதியை செய்கிறவனாய் இருக்க இந்த ஜெப நேரத்தில் எனக்கு நீர் கிருபை அளிப்பீராக அப்பா. பிதாவே, கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் அப்பா. பிதாவே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவனாய் இருக்க எனக்கு நீர் கிருபை தர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே, நீர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நானும் உம்மை போலவே பூரண சற்குணராய் இருக்க நீர் எனக்கு உம்மை போல மாறும்படி அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எஸ்டர்டே அப்பா பிதாவே, கிறிஸ்து எங்களை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, கிறிஸ்து இயேசு எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். உம்மை போல எங்களை மாற்றணும் அப்பா. பிதாவாகிய எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை அழைத்த நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உம்மை போல் மாறும்படி கிருபை தருவீராக ராஜா. அப்பா பிதாவே, நீர் ஒளியில் இருப்பது போல நானும் ஒளியிலே நடந்து கொள்ள, ஒளியிலே நடக்க
எனக்கும் அந்த கிருபையை நீர் தருவீராக சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். அதற்கு எனக்கு நீர் உதவி செய்வீராக. உன்னதமான தெய்வமே, உம்மை பின்பற்றுகிற பிரியமான பிள்ளையாய் என்னை எப்பொழுதும் நீர் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்கிறது. கிறிஸ்து இயேசுவை போல எங்களை நீர் மாற்றும் அப்பா. அவரை பின்பற்றும்படி, அவருடைய செயல்களின்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த பரிசுத்த ஆவியானவராகிய நீர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து அவரை உயிரோடு எழுப்பினீரோ, எப்படி நீர் அவரை பயன்படுத்தினீரோ, எப்படி வல்லமையினால் பிசாசுகளை துரத்தினீரோ, எப்படி மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரோ, அதுபோல கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் எங்களை நீர் மாற்றணும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னத தேவனை நாங்கள் சந்திக்கணும் அப்பா பிதாவே. எங்கள் மேல் காணக்கூடிய குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக இந்த ஜெபத்தின் மூலமாக நீர் என்னை மாற்றணும் அப்பா. ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா பிதாவே. தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தருவீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. வேதத்தின்படி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நான் மாற வேண்டும் அப்பா. பவுல் எப்படி கிறிஸ்து இயேசுவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன் என்று பவுலடியார் சொல்வது போல இந்த ஜெபத்தின் மூலமாக என்னையும் உம்மை போல நீர் மாற்றுவீராக. எனக்குள் காணக்கூடிய அழுக்குகள், பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இச்சைகள், அருவருப்பான எண்ணங்கள் மற்றும் இயேசப்பா, உலகத்திலும் உலக ஐஸ்வர்யத்தின் மேலும் நான் வைத்திருக்கிற அந்த வாஞ்சை, அந்த ஆசை, அந்த பொல்லாத ஆசையில் இருந்து என்னை விடுதலையாக்கி என் தேவன் என்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியில் அவர் என்னை நடத்துவார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவர் தேடினாரோ, அதுபோல இயேசப்பா, நாங்களும் உம்மை போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடவும், அதன்படி நடக்கவும், அதன் மூலமாக இந்த உலகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும், பிசாசுகளின் வல்லமைகளை நாங்கள் மேற்கொள்ளவும், அந்தகார கிரியைகளை நாங்கள் எதிர்த்து நிற்கவும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும், உன்னதமான தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஜெபத்தில் இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவ ஆவியானவனின் ஆளுகை செய்யணும் அப்பா. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நீர் இப்பொழுதும் எங்களுக்குள் வாசம் செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள் புதிதாய் இருப்பார்கள் என்று சொன்னாலும் என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் நீர் மாற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏசப்பா, நீங்க சொன்னீங்க, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். இப்பொழுதும் எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவாகிய உம்மை காணத்தக்கதாக உமக்குள் இருந்த அப்பா அந்த ஆவியின் கனிகள் எங்களுக்குள் செயல்படட்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணங்கள் எல்லாம் எங்களுக்குள் செயல்படுவதாக. எஸ்டர்டே ஆவியின் கனிகள் எங்களுக்குள் செயல்படட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலே அப்பா அந்த உன்னத பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு முழுமையாய் தருவீராக, வல்லமையாய் ஊற்றுவீராக. உம்மை போல ஜெயம் கொண்டு எழ, வெற்றி வீர முழக்கமிட, பிசாசின் சகல தந்திரங்களையும் மேற்கொள்ள அப்பா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கி, எங்களை அப்பா இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறுபடுத்தி நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்கிற ஆழமான ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் நித்தமும் நடந்து செல்ல, உம்மை மகிமைப்படுத்த, பிசாசை வெட்கப்படுத்த, அவன் கிரியைகளை முறியடிக்க, இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாய் மாற உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக. உம்மை போல நாங்களும் செயல்பட அமராஜா இயேசப்பா, நீங்கள் புறப்பட்டு போங்கள், பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று நீர் உம்முடைய சீஷர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, இந்த ஜெபத்துல யாரெல்லாம் இணைந்து உண்மையா என்னை உம்மை போல மாற்றும் அப்பா, இயேசுவே உம்மை போல என்னை மறுரூபமாக்கும் டாடி என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுதும் கெஞ்சுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, கதறுகிறார்களோ, இப்பொழுதே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். பிள்ளைகளின் பாவங்கள் எல்லாம் கழுவப்படட்டும். ஒரு புதிய மகிமையினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பணும் அப்பா. உன்னதமானவரே, உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் உம்முடைய நீதியை செய்ய இப்பொழுதே நீர் கிருபை பாராட்டணும். நான் விசுவாசிக்கிறேன் டாடி. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளின் முகங்களும் இனி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. பிசாசுகள் வெட்கப்பட்டு போகும். வியாதிகள் உம்முடைய பிள்ளைகளை நெருங்கவே கூடாது. உன்னதமானவரே, நீர் வாழ்ந்து ஹல்லேலூயா இந்த பூமியில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது போல உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற நாங்களும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ராஜா இந்த பூமியிலே நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அப்பா, உன்னதமானவரே, பரலோக அபிஷேகம், பரலோகத்தின் வல்லமை, அந்த ராஜ்யத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜெபத்தின் மூலமாக நிரப்புவாராக. நிரப்புவீராக சுவாமி, நிரப்புவீராக. பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவன் உன்னதமான தெய்வமே, ஒவ்வொருவருடைய கரத்துல நான் தருகிறேன். என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாயலும் இனி இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறட்டும். பிள்ளைகளை பார்க்கிற பொழுது அவர்கள் முகங்கள் இனி பிரகாசிக்கட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. நாங்கள் அப்பா இந்த உலகத்துக்கென்று மாறித்து நாங்கள் உன்னதமாகிய என் தேவனுக்கென்று நீதிக்கென்று நாங்கள் பிழைத்திருக்க என் தேவ ஆவியானவர் நீர் கிருபை பாராட்டணும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு இருதயங்களும் புதுப்பிக்கப்படட்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் புதுப்பிக்கப்படட்டும், மறுரூபமாகட்டும் அப்பா. இயேசு மகராஜாவே, இந்த ஜெபத்தை நித்தமும் கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் பரிசுத்தப்படுத்துவீராக.
நித்தமுடைய பிள்ளைகளை மறுரூபப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும். உங்க கிருபை நித்தமும் இதை கேட்கிற பிள்ளைகளை நடத்தட்டும். உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் உம்முடைய பிள்ளைகள் மறுரூபமாகி கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி பிசாசுகளை வெட்கப்படுத்த, அதன் கிரியைகளை முறியடிக்க இந்த பூமியில அப்பா உன்னதமான என் தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்த, ஜனங்களை மீட்க, ரட்சிக்க, விடுதலை கொடுக்க என் தேவ ஆவியானவர் உதவி செய்வீராக. ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் என் தேவன் பலப்படுத்தி அப்பா இந்த ஜெபத்தை கேட்டதற்கு பிற்பாடு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், பேச்சில் ஒரு மாற்றம், நடையில் ஒரு மாற்றம், செயல்பாடுகளில் மாற்றம், ஆச்சரியப்பட்டு ஜனங்கள் சாட்சி சொல்ல உன்னை பார்க்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவை பார்ப்பது போலே இருக்கிறது. உன்னை காண்கிற பொழுது எங்களுக்கு எங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்களை உன்னிடத்தில் ஊற்றி அழனும் போல தோணுகிறது. உன்னை பார்க்கிற பொழுது உன் முகம் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிறது. நீ எங்களிடத்துல பேசுகிற பொழுது எங்கள் துக்கமும் துயரமும் மறைந்து போகிறது, சமாதானம் எங்கள் உள்ளங்களை நிரப்புகிறது என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லணும். அப்பா கிருபையுள்ள தெய்வமே, நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் உங்க சாயலுக்கு ஒப்பாக நீர் மாற்றி விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றி என் தேவ ஆவியானவர் வல்லமையாய் நடத்தி ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து தேவ கிருபையை அதிகமாக வெளிப்படுத்தி இருளை முழுவதுமாக நீக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டு உன்னதமான என் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க என் தேவ ஆவியானவர் உதவி செய்வீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.